இப்போ வந்து ஸ்டேட்டஸ் எபிலெட்டிகஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட்டஸ் எபிலெட்டிகஸ் வந்து என்னதுன்னா, ஸ்டேட்டஸ் எபிலெட்டிகஸ்னால் வந்து ஒரு கேப்பபிலிட்டி ஆஃப் டோனிக் க்ளோனிக் தான் வந்து இட் இஸ் அ கன்வல்சிங், இட் கேன் பி த கன்வல்சிங் ஆஃப் தி டோனிக் க்ளோனிக்காக தான் இருக்குது. டோனிக் க்ளோனிக் சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோனிக் க்ளோனிக் சீசர், இந்த டோனிக் க்ளோனிக் சீசர் வந்து அன்கண்ட்ரோல்டு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இந்த பிரெயினில் வந்து பண்ணக்கூடியது. ஒரு டோனிக் ஃபேஸ் அண்ட் க்ளோனிக் ஃபேஸ்ன்னு இருக்குது. டோனிக் ஃபேஸ் வந்து ஐடி கேரி வந்து பண்ணும். க்ளோனிக் ஃபேஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து இது வந்து பொட்டென்ஷியல் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு பார்டர் பபிள் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, இது வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து எமர்ஜென்சி. 30 நிமிஷம் மேலே வந்து ஒரு சீஷர் வந்து வருது அப்படின்னா வந்து ஸ்டேட்டஸ் எபிலெட்டிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் we are going to talk about ஸ்டேட்டஸ் எபிலெட்டிகஸோட வந்து அந்த சீஷர் வந்து 30 நிமிஷத்துக்கு மேலே வருது சொல்கிறாங்க. இப்போ வந்து கன்வலேட்டட் அண்ட் நான் கன்வலேட்டட் சீஷர் வந்து இருக்குது. இது கன்வலேட்டட் சீஷர் வந்து ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். ஒரு லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து லாஸாக இருக்கும். லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போ நான் கன்வலேட்டிங்கில் வந்து ஒரு சீஷர் இருக்குது, ஒரு பிளாக் அண்டு கன்ஃபியூஷன் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு ட்விங்க்லிங், அதுக்கப்புறம் இஇஜி நெசசரி பண்ணுவாங்க. இப்போ வந்து எமர்ஜென்சி ரெண்டுமே எமர்ஜென்சியான ஒரு ஹெல்ப்லைன் தான். இப்போது இதோட காசஸ் பார்த்தோன்னா ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹெட்டு ட்ராமா, இன்ஃபெக்ஷன், ஆன்டி எபிலெட்டிக் ட்ரக்கு கொடுக்கறதுனால லோ ஆன்டி எபிலெட்டிக் ட்ரக்காக இருக்கலாம். மெட்டபாலிக்கில் வந்து ஹைப்போக்ளைசிமியா, ஹைப்போனேட்ரிமியா அந்த மாதிரி வந்திருக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து தே ஆர் சஃபர் ஃப்ரம் இந்த மாதிரி பேஷண்ட் வந்து இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் சொல்கிறாங்க. தென் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட்டில் வந்து இனிஷியலாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஏர்வே கொடுப்பாங்க, ஐவி கொடுப்பாங்க, வைட்டல் மானிட்டர் பண்ணுவாங்க, பிபி, அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து ரிதம் ரேட்டு அதெல்லாம் பார்ப்பாங்க, பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து டைமிங் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நம்ம பார்த்துட்டோன்னா இப்போ டைமிங் பார்ப்பாங்க, அதோட இன்வெஸ்டிகேஷன் இசிஜி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இஇஜி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கன்வர்ஷன் அதுக்கப்புறம் வந்து என்சிஇ நான் கன்வர்ஷன் சீசர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் எபிலெட்டிகஸான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்னதுன்னா சிடிஎம்ஆர்ஐ வந்து பார்ப்பாங்க, சிடிஎம்ஆர்ஐ ஸ்ட்ரோக் வந்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பிளட் அனலைசிஸ் வந்து பார்ப்பாங்க, ட்ரக் லெவல் அனலைசிஸ், பிளட் அனலைசிஸ் பார்ப்பாங்க, ஸ்ட்ரோக் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ட்ரக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன் வந்து அடுத்து வந்து ஸ்டேஜ் 1 பார்க்குறோம். அதுக்கப்புறம் பென்சோ டயசிபம் வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்டேஜில். இந்த டயசிபம் வந்து ஐவியில் வந்து கொடுக்குறாங்க. ஐவியில் கொடுத்த பிறகு வந்து அதுக்கப்புறம் மிடாசோலன் கொடுப்பாங்க. மிடாசோலன் வந்து 10 mg வந்து மிடாசோலன் கொடுப்பாங்க. ஐவி வந்து டயசிபம் வந்து ஐவி கொடுக்குறாங்க. எதுக்காகனா வந்து பென்சோ டயசிபம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மிடாசோலன் கொடுப்பாங்க, மிடாசோலன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரானேசலில் வந்து கொடுக்குறாங்க. தென் வந்து லொரான்சிபம் வந்து 2 mg வந்து கொடுக்குறாங்க பெர் டே. இது வந்து பிரெயின் வந்து ஒரு ரேப்பிடாக வந்து ஒரு ஆக்டிங் பண்ணுறதுக்காக உதவுது. ரேப்பிட் ஆக்டிங்காக வந்து டைமிங் த பிரெயின் ஒரு ரேப்பிட் வந்து ஆக்ஷனுக்காக கொடுக்குறது வந்து சொல்கிறாங்க. தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லைன் ஸ்டேஜ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இது வந்து ஸ்டேட்டஸ் எபிலெட்டிகஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடியது. இது ஃபஸ்ட்டு காம் பண்ணுறது கொடுப்பாங்களா, அதுக்கப்புறம் வந்து வேல்ப்ரோயேட் கொடுக்குறாங்க, வேல்ப்ரோயிக் ஆசிட் கொடுக்குறாங்க, ஃபெனிடாயின். வேல்ப்ரோயிக் ஆசிட் வந்து சூப்பர் ரிஸ்க் பெனிஃபிட் வந்து இருக்குது. தென் மெயின்டைன் வந்து 1 to 2 mgலே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபெனிடாயின் கொடுக்குறாங்க, ஃபெனிடாயின் வந்து 15 to 20 mg per kgயில் வந்து இருக்குது. தென் வந்து ஃபோசோஃபெனிடாயின் வந்து கொடுக்குறாங்க, அல்லது ஃபோசோஃபெனிடாயின் கொடுப்பாங்க. தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபீனோபார்பிட்டால் கொடுக்குறாங்க. இது வந்து 10 to 20 mg வந்து கொடுக்குறாங்க. இன்ஹேலேஷனில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஹலேஷனில் கொடுக்கக்கூடியது. இப்போ தேர்ட் லைன் வந்தோன்னா ரெஃப்ராக்டரி அண்ட் சூப்பர் ரெஃப்ராக்டரி எபிலெட்டிக்ஸில் வந்து மிடாசோலன் கொடுக்குறாங்க. ஒரு கண்டினியூஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருக்குன்னா மிடாசோலன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரோபோஃபால் இன்ஃபியூஷனும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேண்டோ பார்பிட்டான், அப்புறம் வந்து பீனோபார்பிட்டான் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து தயோஃபினால் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பென்டாபோரேட் இருக்குது. ஸ்டாட்டஸ் எபிலெட்டிகஸ். இப்போ வந்து 3 ஸ்டேஜாக வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டயாசிஃபம் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எபிலெட்டிக்ஸ் வந்து வீரப்பெமில் ஃபெனிடாயின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடாசோலன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோபோஃபால் கொடுக்குறாங்க. ஃபீனோபார்பிட்டான் கொடுக்குறாங்க. தயோஃபினால் கொடுக்குறாங்க.
இதெல்லாமே வந்து இதுதான் வந்து இதெல்லாம் தான் ஸ்டேட்டஸ் எபிலெடிகஸ்க்கு உள்ளது.